ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் புஜி பாப்போ. இன்றைக்கி ஈஸி ரெசிபி லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் வறுத்த மல்லாட்டை பயிரும் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 லெமனு. இதை வந்து புழிஞ்சி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 5-6 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை அந்த ஆயிலில் போட்டு லைட்டாக வறுத்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு தனி கிண்ணத்தில் எடுத்து வச்சுடுங்க. இது நம்ம அதிலே போட்டு செஞ்சோன்னா அந்த லெமன் புழிஞ்சு விடும்போது சம்டைம்ஸ் நமுத்து போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நான் முன்னாடியே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதே வானலில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பயிறு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு. இதை போட்டுட்டு நீங்கள் நல்லா லைட்டாக வதக்கி விடணும். அந்த கடலப்பருப்போடைய கலர் லைட்டாக மாறணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இது எல்லாமே சிம்மில் தான் வச்சு பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு அதையும் வதக்கி விடுங்க. இப்போது புழிஞ்சு வச்சுருந்த எலுமிச்சம்பழ சாறை எடுத்து அதில் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. விதை விழுந்துடாம பார்த்துக்கோங்க. விதை விழுந்துச்சுன்னா பயங்கரமாக கசக்கும். இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து அதில் போட்டுடணும். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒயிட் ரைஸ் நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வானலில் நீங்கள் ஸ்டவ்லேருந்து இறக்கி கீழே வச்சுட்டு அந்த ரைஸோட அந்த லெமன் கலவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி அந்த ரைஸும் அந்த லெமனும் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அந்த வறுத்த மல்லாட்டை பயிரும் வறுத்த முந்திரி பருப்பையும் எடுத்து இந்த சாதத்திலே போட்டு அதையும் நல்லா போட்டு கிளறிடுங்க. கிளறிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டைமில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், லெமன் ரைஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.